நீங்களும் சரி நானும் சரி இந்த ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ யூஸ் பண்ணாத மக்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை ஆன்லைன் பெட்டிங் அப்படின்னா ஒண்ணுதான் இந்த ட்ரீம் 11 MPL இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். அது மூலமா பணத்தையும் லாஸ் பண்ணிருப்போம். இதுல என்ன கூத்து அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குலயோ க்ரோஸ் கணக்குலயும் வந்து அதுல லாஸ் பண்ணிட்டு நிறைய தற்கொலை பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல் பிரதர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்படுது. ஸோ இது எதனால பேன் பண்ணப்படுறாங்க, இதுக்கு மாட்டு வழிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பேன் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். அது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆன்லைன் பெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு மணியை வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு கேமோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டி மாதிரி ஏதாவது வச்சு அதுலேருந்து வின் பண்ண அமௌண்ட் நம்ம அப்படியே வித்ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வந்து பிளே ஸ்டோர் அவைலபிலிட்டி இருந்துட்டு இருக்கு. பட் பிளே ஸ்டோரில் அவைலபிலிட்டி இல்லாத அப்ளிகேஷன்ஸை கூகுளில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் கொண்டு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட் 21 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புது ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமல்படுத்தப்படுது. ஸோ இந்த ரூல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது பேன் பண்ணுறது யார் அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 இந்த ஒரு நேம்ல வந்து இவங்க வந்து பேன் பண்ணப்படுறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறக்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், இந்த இறக்குறவங்களோட லிஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்து கொண்டு வராங்க. ஓகே பிரதர், என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா எல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீம் 11, மை 11 சைக்கிள், அப்புறம் MPL, போக்கர் பாசி, ஜூபி, A23 இந்த மாதிரியான ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஃபேமஸா இருக்கக்கூடிய நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பேன் பண்ணப்படுது. ஓகே பிரதர், இது வந்து இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்றாங்க, இதுக்கு வந்து மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நான் வந்து அமௌண்ட் கட்டி அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம இப்ப நம்ம அமௌண்ட் கட்டி ஒரு கேம் வந்து பிளே பண்றோம், அதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு டிராஃபியோ இல்ல ஏதாவது பிரைஸோ அந்த மாதிரி வந்து அலர்ட் பண்றவங்களுக்கு அலோவ் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னா இருக்கு. பட் இன்னமும் வந்து பெரிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா வெளியே வரல. பட் இதுக்கப்புறம் இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல நிறையவே பாத்தீங்க அப்படின்னா பூமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம வந்து அமௌண்ட் கட்டி திரும்ப அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணப்படுது. இதையும் மீறி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா மினிமம் 2 வருஷம் வந்து ஜெயில வந்து போடுவாங்க. அது போக 50 லட்ச ரூபாய் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைன் வந்து கட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தண்டனையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றவங்களுக்கும் ப்ரொமோட் பண்றவங்களுக்கும் ஒரு ஃபைன் மாதிரி வந்து அவங்க வச்சிருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது யார் அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து புதுசாக இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பெட்டிங் அப்ளிகேஷன்ஸ் யார் யூஸ் பண்றா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்றா, இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி கமிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது இந்த பெட்டிங் ஆன்லைன் கேம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து கண்காணிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்க தண்டனை வாங்கி கொடுக்கிறது, அதை வந்து பேன் பண்றது, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வேலை. இவங்க நிறைய விதமான ரூல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி வெப்சைட்ஸோ இல்ல நிறைய விதமான கேம்ஸ் அப்ளிகேஷன்ஸோ பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கமிஷன்ஸ் என்ன மாதிரி வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சர்வே பண்ண முடியும். இவங்க தனியா கஸ்டமர்ஸ் கேர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்களோட லைசன்ஸ் கொடுத்து அதுல விளையாடக்கூடிய ஏதாவது நபர்கள் வந்து டைரக்டா இவங்ககிட்ட கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டையும் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேன் பண்ணி அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தண்டனை வாங்கி கொடுக்கிற உரிமை பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த ஒரு கேம்ஸ் வந்து வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்டா வந்து டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. பட் திரும்பவும் டிக்டாக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த மாதிரியான
அப்ளிகேஷன்ஸ் திரும்ப வந்து ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை எங்களுக்கு டேட்டா பேசணும் வச்சாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம் இந்த உங்களுக்கு பார்க்குறேன். அது ஒரு டேட்டா பை பாய்.